Hi students, I am Kannan. Now we see method of differentiation, chapter 5 for CBSE class 12. First நம்ம differentiation meaning பார்த்தலாம். Three types of meaning இருக்கு. ஒன்று geometrical meaning இருக்கு, mathematical meaning இருக்கு, physical meaning இருக்கு. Geometrical meaning, mathematical meaning இப்போ பார்ப்போம். First x-axis எடுத்துக்கிறேன், y-axis இது ஆரிஜின். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஏங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் தான் எக்ஸு, பிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஏபிட லென்த்து டெல்டா எக்ஸ்னு வரும். இப்போ ஆரிஜின்லேருந்து இந்த பாயிண்ட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா x plus delta x இருக்கும். ஓகே, இந்த பாயிண்ட் தான் B. Now I am taking the curve here. So the point A, the coordinate on the curve is x, f of x இருக்கும். இந்த curve தான் y equal to f of x. அதே மாதிரி Bங்கிற பாயிண்டில் பாயிண்ட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா x ப்ளஸ் டெல்டா எக்ஸு f of x ப்ளஸ் டெல்டா ஆஃப் எக்ஸாக இருக்கும். ஓகே, இந்த பாயிண்ட்டை நான் CDன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஜாயின் பண்ணுங்கள், இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுங்கள். இதை ஜாயின் பண்ணுறேன். அப்போ இந்த ஒரு லைன் வருது, இந்த லைன் தான் கார்டுன்னு சொல்கிறது. ரைட்டா? CD is called chord. Now I find a slope of chord CD. I find a slope of chord CD. ரைட்டா? ஸ்லோப் அப்படின்னா ரேஷியோ பிட்வீன் difference of value, difference of y value and difference of x value. இப்போ x1 y1 x2 y2 ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. ஓகே, அப்போ சியில் வந்து x1 வந்து எக்ஸாக இருக்குது, y1 வந்து f of x1ஆக இருக்குது. டியில் வந்து x2 வந்து x ப்ளஸ் டெல்டா எக்ஸாக இருக்குது, y2 வந்து f of x ப்ளஸ் டெல்டா எக்ஸாக இருக்குது. ரைட்டா? அப்போ y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. ஓகே, இப்போ x1 y1 x2 y2 அப்படிங்கிற ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்லோப்போட ஃபார்முலா வந்து என்னென்னா y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இப்போ இந்த இடத்துல x1 y1ங்கிறது xf of x இருக்குது, x2 y2ங்கிறது x ப்ளஸ் டெல்டா எக்ஸ் f of x ப்ளஸ் டெல்டா எக்ஸாக இருக்குது. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஸோ y2 வர இடத்துல f of x ப்ளஸ் டெல்டா எக்ஸு மைனஸ் f of x டிவைடட் பை x ப்ளஸ் டெல்டா எக்ஸு மைனஸ் எக்ஸ். ரைட்டா? இதான் வந்து என்னது ஸ்லோப் ஆஃப் CD. இப்போ f of x ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் f of x டிவைடட் பை டெல்டா எக்ஸ்னு வரும். ரைட்டா? This is called slope of chord. Slope of chord. Okay. அப்போ அந்த சிடிங்கிற கார்டோட ஸ்லோப் எப்படி இருக்குது? f of x ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் f of x டிவைடட் பை டெல்டா எக்ஸாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கவில் டெல்டா எக்ஸோட லென்த்தை குறைக்கிறேன் நான். ரைட்டா? டெல்டா எக்ஸை இப்போ இங்கே எடுத்துக்கிறேன். அப்போ குறைக்கும்போது இப்போ இந்த இடத்துல டெல்டா எக்ஸ் எடுக்கும்போது கார்டு எப்படின்னா கார்டோட லென்த்தும் குறையும். இல்லை, உங்களுக்கு கார்டோட லென்த்தும் என்னாவும் குறையும். புரியுதா? இப்போ இது கார்டு ஆகிடும். இப்போ நான் திஸ் லைன் இஸ் கார்டு இப்படி குறைச்சிட்டே கார்டு டெல்டா எக்ஸோட வழியே குறைச்சிட்டே வரேன். ஓகே, டெல்டா எக்ஸ் வந்து ஏவை அப்ரோச் பண்ணும்போது ஓகே
அப்போ இந்த லைன் கோடு வந்து எப்படி பாஸ் ஆகும்னா சிங்கிற பாயிண்ட்லேயே பாஸ் ஆகிடும். ரைட்டா? இந்த லைன் தான் டேன்ஜென்ட்னு சொல்கிறது. அதாவது டெல்டா எக்ஸோட வேல்யூ குறைக்க சிங்கிற பாயிண்ட்டில் என்ன வரும்னா டேன்ஜென்ட் வந்துடும். டெல்டா எக்ஸ் வந்து எப்போ ஏவை அப்ரோச் பண்ணதுன்னா என்ன அர்த்தம்? டெல்டா எக்ஸோட வேல்யூ குறைஞ்சிட்டே வரும். ஏக்கு வரும்போது டெல்டா எக்ஸோட வேல்யூ ஜீரோக்கு அப்ரோச் பண்ணிடும். ஓகே, ஜீரோக்கு எக்ஸாக்ட் ஜீரோ கிடையாது. இதுதான் லிமிட்டுன்னு சொல்கிறது. லிமிட் இஸ் நாட் எக்ஸாக்ட் வேல்யூ, அப்ரோச்சஸ் வேல்யூ இஸ் கால்ட் லிமிட். ஓகே, அப்போ டெல்டா எக்ஸ் வந்து ஏவை அப்ரோச் பண்ணதுன்னா என்ன அர்த்தம்? டெல்டா எக்ஸ் வந்து ஜீரோவை அப்ரோச் பண்ணும்போது கார்டு வந்து என்னவோ மாறிடுது, டேன்ஜென்ட்டாக மாறிடுது. ஓகே, அப்போ கார்ட்லேருந்து நான் என்ன கொண்டு வரேன்னா டேன்ஜென்ட் கொண்டு வரேன், டேன்ஜென்ட் ஸ்லோப் கொண்டு வரேன் டெல்டா எக்ஸ் ஜீரோ அப்ரோச் பண்ணும்போது. ஓகே, ஸோ நவ் ஐ எம் ரைட்டிங் ஸ்லோப் ஆஃப் டேன்ஜென்ட். எப்போ கார்டுடைய ஸ்லோப் வந்து டேன்ஜென்ட்டுடைய ஸ்லோப்பாக மாறும் அப்படின்னா டெல்டா எக்ஸ் வந்து ஜீரோவை அப்ரோச் பண்ணும்போது தான் அது மாறும். ரைட்டா? ஸோ லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டெல்டா எக்ஸ். புரியுதா? இப்போ இந்த இடத்துல வந்து டேன்ஜென்ட்டுடைய ஸ்லோப்பை இதுலேருந்து டெரைவ் பண்ணுறோம் அப்படின்னா கார்டுடைய ஸ்லோப்பை வந்து நம்ம டெரைவ் பண்ணுறோம். வி டெரைவ் slope of tangent from the slope of chord. Okay, that is called derivatives. We have to derive. We derive slope of tangent from the slope of chord. Okay, so this is the notation for arriving the slope of tangent from slope of chord, that is d. D is a derivative. Okay, we derive slope of tangent from the slope of chord, okay, by decreasing the x value in this example. Okay, so dy by dx is equal to d means derivatives of functions. dங்கிறது டெரிவேட்டிவ், yங்கிறது என்ன ஃபங்க்ஷனு. எதை பொறுத்து சேஞ்ச் பண்ணுறோம்? நம்ம எக்ஸை பொறுத்து சேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா டெல்டா எக்ஸ் வேல்யூ குறைச்சிட்டே வரும் பார்த்தீங்களா? அப்போ எக்ஸை பொறுத்து தானே அது குறையுது. ஓகே, அதனால தான் dy by dxன்னு சொல்கிறோம். So equal to limit delta x tends to 0 f of x plus delta x minus f of x divided by delta x. புரியுதா? ஸோ இதுதான் வந்து என்னது definition of derivatives. This is called a mathematical definition of differentiations. Mathematical definitions of differentiations. ரைட்டா? அப்போ ஜாமெட்ரிக்கல் மீனிங் என்னது? ஜாமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் differentiation is called slope of tangent. Okay, so therefore geometrical meaning of differentiation is slope of tangent. ஓகே, அப்போ இந்த மேத்தமெட்டிக்கல் டெஃபினேஷன் ஃபார்முலா தான் என்ன சொல்கிறதுன்னா ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபார்முலான்னு சொல்கிறது. ஓகே, திஸ் இஸ் கால்டு ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபார்முலா. ரைட்டா? ஆர் மெத்தட், ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபார்முலா ஆர் மெத்தட். அப்போ நம்ம எந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் இந்த ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம அதனுடைய டெரிவேட்டிவை கொண்டு வரோம். டெரிவேட்டிவ்னா டிஃப்ரென்ஷியேஷன்ஸ், அதான் டின்னு சொல்கிறது. புரியுதா? அப்போ டிஃப்ரென்ஷியேஷனை நான் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா நோட்டேஷன் ஃபார் டிஃப்ரென்ஷியேஷன்ஸ்.
டேஷ்னு சொல்லலாம், டி பை டிஎக்ஸ்ன்னு சொல்லலாம், அல்லது கேபிட்டல் டின்னு சொல்லலாம், எக்ஸப்ட். ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரொட்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாஸ்லாம் கொடுக்குறேன் நான். இப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் find dy by dx from the first principle. Okay, நான் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபார்முலா எழுதிடுறேன். இந்த இடத்துல f of x வந்து x ஸ்கொயராக இருக்குது. ஃபங்க்ஷன் வந்து yன்னு சொல்லலாம், f of xன்னு சொல்லலாம். ரைட், ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபார்முலா dy by dx ஆஃப் f of x or f dash of x அல்லது கேபிட்டல் D of x எல்லாம் ஒன்று தான். ஸோ லிமிட் delta x tends to 0, f of x plus delta x minus f of x by delta x. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக படிக்கிறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரைட்டா? இப்போ இந்த இடத்துல f of x வந்து x ஸ்கொயராக இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஸ்கொயருங்கிற ஃபங்க்ஷனுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறேன், அதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் கொண்டு வரேன். ஓகே, ஸோ f of x வந்து x ஸ்கொயர், அடுத்தது f of x ப்ளஸ் டெல்டா எக்ஸ். அப்போ ஃபங்க்ஷனில் எங்கே x வருதோ அங்கே x ப்ளஸ் டெல்டா எக்ஸ்னு ரிப்ளேஸ் பண்ணிக்கணும். அப்போ x ப்ளஸ் டெல்டா எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் வரும். ரைட்டா? நவ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ லிமிட் delta x tends to 0, f of x plus delta x தெரியும், x plus delta x the whole square minus f of x x square divided by delta x. இது வந்து a plus b whole square formula யூஸ் பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்ணிடுறேன். அப்போ என்ன வரும், a square plus 2ab plus b square. ஓகே, அப்போ 2x delta x plus delta x whole square, அப்புறம் மைனஸ் x square இருக்குது divided by delta x. இதில் இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகுது, கேன்சல் ஆகுது. இப்போ நியூமரேட்டரில் டெல்டா எக்ஸை நம்ம வெளியே எடுத்துடலாம். ஏன்னா ஒரு டெல்டா எக்ஸ் காமனாக இருக்குது. ரைட் த ரிமைனிங் இன்சைட் த ப்ராக்கெட் டெல்டா எக்ஸ் வரும் பை டெல்டா எக்ஸு. டெல்டா எக்ஸ் என்ன ஆகுது, கேன்சல் ஆகுது. இப்போ டெல்டா எக்ஸ் இடத்துல 0 அப்ளை பண்ணணும் நம்ம, அதான் லிமிட்டோட வேல்யூ. 2x ப்ளஸ் 0 வரும், அப்போ 2x. அப்போ 2xங்கிறது என்னது, எக்ஸ் ஸ்கொயருடைய டிஃப்ரென்ஷியேஷன்ஸு. அப்போ எக்ஸ் ஸ்கொயரை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வருது, 2x வருது. ஓகே, அப்போ அதனோட ஜாமெட்ரிக்கல் மீனிங் என்ன அப்படின்னா, 2xங்கிறது எக்ஸ் ஸ்கொயருங்கிற கர்வோடைய டேஞ்சனுடைய ஸ்லோப், அவ்வளோதான். ஓகே, வாட் இஸ் 2x ஹியர், 2x இஸ் த ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் டு த கர்வ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ அதுமாரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபைண்ட் derivative of f of x equal to x square using first principle. ரைட்டா? சாரி, f of x equal sin x. Okay, now write the first principle formula. F dash of x is equal to limit delta x tends to 0, f of x plus delta x minus f of x divided by delta x. இதில் நம்ம என்ன எடுத்துகிட்ருக்கோம், f of x sin xன்னு எடுத்துகிட்ருக்கோம். ரைட்டா? அப்போ f of x plus delta x என்ன வரும், ஃபங்க்ஷனில் எங்கே x வருதோ அங்கே வந்து x plus delta xன்னு மாற்றிக்கணும் நம்ம. இப்போ f of x plus delta x வேல்யூலாம் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க f dash of xல.
sub dash of x is equal to limit delta x tends to 0 f of x plus delta x ஓட வேல்யூ தான் வந்து என்னது sin of x plus delta x minus f of x தான் sin x divided by delta x. இப்போ நுமரேட்டரில் என்ன இருக்குது sin of x plus delta x minus sin x இருக்கா, அதை நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். என்ன ஃபார்முலானா sin c minus sin t ஃபார்முலா. இப்போ 2 cos of c plus d by 2 sin of c minus d இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ரைட்டா, இந்த இடத்துல சிங்கிறது x plus delta x இருக்குது, டிங்கிறது sin x இருக்குது, டிங்கிறது x. ரைட்டா, அப்போ லிமிட் delta x tends to 0 2 cos சிங்கிறது என்ன x plus delta x, டிங்கிறது என்ன x divided by 2 sin of சிங்கிறது x plus delta x, டிங்கிறது x divided by 2. ஓகே, சி 2 cos of c plus d by 2 sin of c minus d divided trigonometry formula இது by delta x. எப்போதுமே டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷன் டாபிக் வரதுக்கு முன்னாடி நீங்கள் trigonometry formula தரவாக இருக்கணும். ரைட்டா, so limit delta x tends to 0 x plus x 2x ஆகுது delta x by 2. இந்த இடத்துல x கேன்சல் ஆகும், sin delta x by 2 வருது divided by delta x. ரைட்டா, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன், இந்த 2 வந்து delta x கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ லிமிட் delta x tends to 0 cos of two x plus delta x by 2 sin of delta x by 2 divided by இந்த 2 delta x கீழே கொண்டு வாங்க, அது நுமரேட்டர் போகும்போது சேம் ஆகிடும். ரைட்டா, ரெண்டும் ஒன்று தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு cos of 2x plus delta x by 2 டேரெக்டாக delta x வந்து 0 போட்டுக்கலாம். பட் sin delta x by 2 by delta x by 2 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு லிமிட் போகிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். இது லிமிட்டில் வர ஒரு ரிசல்ட் அது. அதாவது லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 sin theta by theta equal to 1, அதேமாதிரி tan theta by thetaவும் 1 தான் இருக்கும். ரைட்டா, இது ஒரு ரிசல்ட்ஸ். இந்த ரிசல்ட்டை இங்கே அப்ளை பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு நான் லிமிட் எடுத்துக்கிறேன். ரைட்டா, அது ரிசல்ட்டோட அப்புறம் எழுதிக்கிறோம். முதல்ல இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஒரு நீட் ஃபார்மேட் கொண்டு வந்துடுறேன். ஸோ லிமிட் delta x tends to 0 cos of, ஃபஸ்ட்டு நான் காஸுக்கு லிமிட் அப்ளை பண்ணிடுறேன். லிமிட் delta x tends to 0 sin of delta x by 2 divided by delta x by 2. ரைட்டா, இப்போ நான் இந்த சைனுக்கு வந்து இந்த ரிசல்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன். லிமிட் theta tends to 0 sin theta by theta is equal to 1. ரைட்டா, இங்கே delta x tends to 0 delta x by 2 tends to 0 தானே இருக்க முடியும். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா லிமிட் delta x tends to 0 இருக்குது பார்த்தீங்களா, அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், delta x by 2 tends to 0 by 2 0 தான் வரும். அப்போ இந்த ஆன்சர் வந்து இதனோட ஆன்சர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 1க்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி ரைட்டா. அப்போ delta x 0 போடும்போது காஸ்க்கு delta x 0 போடுங்க. காஸ் ஆஃப் 2x plus 0 by 2 into 1 2 கேன்சல் ஆகுதா, காஸ் எக்ஸ். அப்போ காஸ் எக்ஸ் வந்து எதனுடைய டிஃப்ரென்ஷியேஷனு, சைன் எக்ஸோடைய டிஃப்ரென்ஷியேஷன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் ஜாமெட்ரிக்கலாக, காஸ் எக்ஸுங்கிறது சைன் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனுடைய ஸ்லோப் ஆஃப் டேஞ்சண்டாக இருக்குது, அவ்வளோதான். புரியுதா? வாட் இஸ் காஸ் எக்ஸ்?
cos x is the slope of tangent to the functions f of x equals sin x. That's all. ஸோ இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் நம்ம ஓகே இந்த ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் கொண்டு வரோம். ஓகே, இப்போ நான் அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நான் டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா கொடுக்குறேன். ரைட்டா, டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா. First one, d by dx of c. Cங்கிறது கான்ஸ்டன்ட். ஏன்னா கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 0 தானே. இப்போ 2ங்கிற கான்ஸ்டன்ட் எடுத்துங்க, அது எப்போயுமே 2 தான். 2 வந்து நெவர் சேஞ்சே ஆகாது. 2 எப்போயுமே 2ஆக தான் இருக்கும். அப்போ நோ சேஞ்சுன்னா நோ டிஃப்ரென்ஷியேஷன் அர்த்தம். அப்படின்னா அதோட வேல்யூ 0ன்னு அர்த்தம். ஓகே, ஒரு கான்ஸ்டண்ட்டை நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ரைட்டா, அப்போ நோ ரேட் ஆஃப் சேஞ்ச். டிஃப்ரென்ஷியேஷனாகவே ரேட் ஆஃப் சேஞ்ச் தான். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இயர். ஓகே, எந்த டேர்மாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாதோ அதெல்லாம் வந்து என்னது, 0. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆன்சர் என்ன வரும், 0. அதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ரைட்டுங்களா. செகண்ட் வந்து இப்போ நான் எல்லா ரிசல்ட்ஸுமே எதுலேருந்து நம்ம கொண்டு வரணும், ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் அதிலேருந்து நம்ம கொண்டு வரோம். ரைட்டா, நான் ஃபஸ்ட்டு 2 ப்ரூஃப் போட்டிருக்கேன். இது மற்றதெல்லாம் இதே மாதிரி தான். இது லசம் போகிறதுக்கு இந்த லிமிட், பேசிக்காக லிமிட்டு யூஸ் பண்ணி தான் நம்ம போடுவோம். ரைட்டா, இப்போ எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n இன்ட்டு எக்ஸ் பவர் n-1, n பிலாங்ஸ் டு ரேஷனல் நம்பர். தேர்டு dy by dx ஆஃப், அடுத்தது எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன்ஸு a power x ln a வந்து எப்போதுமே பாசிட்டிவாக இருக்கும், பட் 1 ஆகக்கூடாது. a இஸ் நாட் ஈக்குவல் டு 1. 1 இருந்தால் ஏட வழி 1 இருந்தால் அது எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் கிடையாது. அடுத்தது ஃபோர்த்து d by dx ஆஃப் e power x. Differentiation of e power x is e power x. Okay. இதில் பேஸிங்கிறது என்னென்னா ஆயிலர் கான்ஸ்டன்ட் சொல்கிறது. இஸ் கால்டு ஆயிலர் கான்ஸ்டன்ட். ஓகே, ஈயோட வேல்யூ வந்து 2.71828 இருக்கும். approximately equal to 2.71828. okay, actually E வந்து base for exponential function and also logarithmic functions, அதான் ln E ன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, அடுத்தது d by dx of a power x னா a power x ln A வரும். d by dx of e power x னா e power x. இது இந்த இடத்துல ln E ன்னு ஆக்சுவலாக ln E ன்னு வரும். இங்கே ln E யோட வேல்யூ தான் 1. ரைட்டா, ln E னா பேஸ் ஈயாக இருக்குன்னு அர்த்தம். இது 1, அதான் e power x into 1 e power x ஆகுது. ரைட்டா, ஃபிஃப்த் ஒன் d by dx of ln x னா நேச்சுரல் லாகரிதம். ஓகே, 1 by x. log x base is any number. log x போட்டு பேஸ் E போட்டிங்கன்னா அது நேச்சுரல் லாகரிதம் ஆகிடும். ரைட்டா, log x பேஸ் ஏன்னு எடுத்துக்கிறேன் நான். ஃபார்முலா 1 by x ln A.
இது ரிசல்ட்ஸ். ஓகே, ln x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x, log x பேஸ் a டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x ln a. அது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸை கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். அதேமாதிரி a பவர் x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் a பவர் x ln a வரும், e பவர் x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் x மட்டும்தான் வரும். ரைட்டா? d by dx of root of x is 1/2 root of x. d by dx of 1/x is minus 1/x square. அடுத்தது trigonometric ஃபங்க்ஷனுடைய டிஃபரன்ஷியேஷன் பார்ப்போம். d by dx of sin x cos x equal to minus sin x tan x secant square x. Cot x டிஃப்ரென்ஸ் பண்ணால் மைனஸ் cosecant square x வரும். secant x அப்படின்னா secant x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant x tan x. cosecant x, so minus cosecant x cot x. ரைட்டா? அடுத்தது இன்வெர்ஸ் trigonometric ஃபங்க்ஷனுடைய டிஃபரன்ஷியேஷன் பார்ப்போம். sin inverse of x 1/root of 1 minus x square cos inverse of x, இதே தான் மைனஸ் வரும், minus 1/root of 1 minus x square tan inverse of x equal to 1/1 plus x square d by dx of cot inverse of x minus 1/1 plus x square அடுத்தது secant inverse of x 1 divided by mod of x tan inverse x பண்ணால் 1/1 plus x square வரும், cot inverse x பண்ணால் minus 1/1 plus x square வரும். ரைட்டா? ஸோ secant inverse x பண்ணால் 1/mod of x root of x square minus 1 20 d by dx of cosine inverse of x minus 1/mod of x root of x square minus 1. ஸோ அடுத்தது ப்ராடக்ட் ரூல். இதை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோன்னா டூ ஆர் மோர் ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்டில் இருக்கும்போது இந்த ரூலை யூஸ் பண்ணிக்கலாம். y equal to uv, ஸோ dy by dx is equal to ஃபஸ்ட்டு யூவை எழுதிக்கணும், ஃபஸ்ட்டு யூவை கான்ஸ்டண்ட்டாக வச்சுங்க, வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அப்புறம் வியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுங்க, யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் UVW. ஸோ dy by dx is equal to ஃபஸ்ட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுறேன், VW அப்படி எழுதிக்கிறேன், டிஃப்ரென்ஷியேஷனாக டேஷ் போட்டிருக்கேன் நான். அப்புறம் UW எழுதிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், அப்புறம் UV எழுதிட்டு
டபிள்யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், அவ்வளோதான். அடுத்தது கோஷன்ட் ரூல். இந்த ரூலை எப்போ யூஸ் பண்ணுறதுன்னா, நம்ம 2 or more ஃபங்க்ஷன் வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் டிவிஷனில் இருக்கும், ஃப்ராக்ஷனாக இருக்கும்போது இந்த ரூலை யூஸ் பண்ணிக்கணும், ரைட்டா? ஒய் ஈக்குவல் டு u divided by v இந்த மாதிரி வந்ததுன்னு வச்சுங்களேன். அப்போ dy by dx is equal to ஸோ டினாமினேட்டரில் v ஸ்கொயர் பண்ணுங்கள், v எழுதிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், அப்புறம் யூவை எழுதிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், ரைட்டா? ஸோ அந்த 23 ரிசல்ட்ஸ் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு தரவு பண்ணிக்கோங்க, படிச்சுக்கணும், ரைட்டா? இதெல்லாம் ரிசல்ட்ஸுமே வந்து நம்ம இதுலேருந்து கொண்டு வரோம் அப்படின்னா பிரின்சிபல் ஃபார்முலா, ஓகே? ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபார்முலா தான் நம்ம கொண்டு வரோம். இதுதான் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபார்முலா. dy by dx லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் 0 f of x plus delta x minus f of x by delta x, ரைட்டா? ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் எல்லா ரிசல்ட்ஸுமே இந்த ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபார்முலாவில் தான் நம்ம கொண்டு வரோம், ரைட்டா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேசிக்காக எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்க்குள்ளே நம்ம போவோம், ஓகே?